கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 341வது வேத வினாடி பகுதிக்கு வந்திருக்கிறோம். தலைப்பு மறக்க முடியாத காட்சி. மறக்க முடியாத காட்சி, அதாவது திரையிலே உங்களுக்கு ஒரு ஆகமம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆகமத்துக்குள் வருகிற ஏதோ ஒரு சம்பவத்தை சுருக்கமாக நீங்கள் பதிவிட வேண்டும். அது உங்களுக்கு மறக்க முடியாத காட்சியாக இருந்ததென்றால் அதை நீங்கள் பதிவிடலாம். சரிங்களா? இப்படி 12 கேள்விகள். அந்த 12 புத்தகத்திலிருந்து ஒரு காட்சியை நீங்கள் பதிவிட வேண்டும். மறக்க முடியாத காட்சி. எப்படி மதிப்பெண் வழங்கப்படும் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு பதில ஒரு 10 பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த 10 பேருக்கும் 1.5 மதிப்பெண் வழங்கப்படும். இன்னும் வேற பதில ஒருவேளை ஒரு 5 பேர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 1 மதிப்பெண் வழங்கப்படும். அடுத்தது 3வது கேட்டகரியில் அதுக்கு கீழே உள்ள எல்லாருக்குமே 1/2 மதிப்பெண் வழங்கப்படும். அப்படித்தான் இந்த கேள்விகளுக்கு மதிப்பெண் வழங்கப்பட போகிறது. ஆகவே நீங்கள் எல்லாரும் உற்சாகமாய் பதிலளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு பதில் தான் கொடுக்க வேண்டும். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் மாத்திரமே கொடுக்க வேண்டும். ஓகே, முதலாவது கேள்வி ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து மறக்க முடியாத காட்சி என்று சொன்னால் என்னவென்று நீங்கள் பதிவிட வேண்டும். இப்போ அதிகமாய் ஒரு கேள்விக்கு பதிலை சொன்னவங்க அவங்களுக்கு 1.5 மதிப்பெண் நான் சொல்லியிருந்தேன். அதனால ஒருவேளை நீங்க மற்றவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு மனதில் மறக்க முடியாத காட்சியாக எது தோன்றுகிறதோ அதை நீங்கள் பதிவிடலாம். சரிங்களா? நீங்க யாரிடமும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு மனதில் தோன்றுகிற பதிலை நீங்கள் பதிவிடவும். முதலாவது கேள்வி, ஆதியாகமம் புஸ்தகத்திலே மறக்க முடியாத காட்சி எது என்பதை பதிவிடுங்கள். இரண்டாவது கேள்வி, யாத்ராகமம் புஸ்தகத்திலே உங்களுக்கு மறக்க முடியாத காட்சி எது என்று நீங்கள் பதிவிட வேண்டும். இரண்டாவது கேள்வி யாத்ராகமம் புஸ்தகம். மூன்றாவது கேள்வி எண்ணாகம புஸ்தகம். நீங்க முதலாவது உங்களுக்கு தெரிந்த காட்சிகளை அப்படியே மனதில் ஓட விடுங்கள். ஓடவிட்டு உங்களுக்கு எது மறக்க முடியாத காட்சியாக தோன்றுகிறதோ அதை போடலாம். மூன்றாவது கேள்வி எண்ணாகமம். நான்காவது கேள்வி யோசுவா. நான் எடுத்திருக்கிற ஆகமங்கள் எல்லாம் அதிக பிரபல சம்பவங்கள் இருக்கிற பகுதிகளை தான் எடுத்திருக்கேன். அதாவது சம்பவமா ஒரு சரித்திரமா காட்சிகளோடு இருக்கிற காரியங்களை நான் எடுத்திருக்கிறேன். சில புத்தகங்களில் நிருபம் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நான் எடுக்கல. சரிங்களா? நான்காவது கேள்வி யோசுவா. ஐந்தாவது கேள்வி நியாயாதிபதிகள் புஸ்தகம். இங்கே வெறும் நபர் பேரை மட்டும் போடக்கூடாது. அந்த நபர் பேரை போட்டு அது என்ன காட்சி அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், போடணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை காட்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் போடணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஆறாவது கேள்வி 1 சாமுவேல் புஸ்தகம். 1 சாமுவேல் புஸ்தகம். ஆறாவது கேள்வி 1 சாமுவேல் புத்தகம். இந்த புத்தகத்தில் வருகிற மறக்க முடியாத காட்சி. ஏழாவது கேள்வி 1 ராஜாக்கள் புஸ்தகம். புஸ்தகத்திலே மறக்க முடியாத காட்சி எது என்பதை பதிவிட வேண்டும். 8வது கேள்வி தானியேல் புஸ்தகத்திலே உங்களுக்கு மறக்க முடியாத காட்சி எது? தானியேல் புத்தகத்திலே மறக்க முடியாத காட்சி எது? அடுத்தது 9வது கேள்வி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத காட்சி எது? மத்தேயு எழுதின சுவிசேஷம். 10வது கேள்வி லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத காட்சி எது? லூக்கா எழுதின சுவிசேஷம். 11வது கேள்வி யோவான் எழுதின சுவிசேஷத்திலே உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு காட்சி. கடைசியாக அப்போஸ்தலர் நடபடிகளிலே உங்களுக்கு மறக்க முடியாத காட்சி எது என்பதை பதிவிட வேண்டும். 12 கேள்விக்கும் வித்தியாசமான பதில்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது மத்தேயு என்று சொன்னேன். மத்தேயில் இருக்கிற சம்பவம் லூக்காவிலும் இருக்கலாம். அதனால நீங்கள் பதிவிடும் பொழுது வித்தியாசமான காட்சிகளை பதிவிட வேண்டும். 2க்கு ஒரே பதில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததென்றால் அதுக்கு மார்க் கிடையாது. சரிங்களா? ஏதோ ஒரு கேள்விக்கு மதிப்பெண் எடுத்துருவேன். அதனால இந்த 12 கேள்விகளையும் யோசித்து நிதானித்து அந்த மறக்க முடியாத காட்சி நீங்கள் பதிவிடுங்கள். இது நம்முடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு கேள்வி. அதனால் இதை யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரே பதிலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தோன்றுகிற ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை நீங்கள் பதிவிடுங்க. அப்படி தான் அது ஒரு சுவாரஸ்யமாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் தொடர்ந்து உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வேதநாடி பகுதிக்கும் ஊக்கமாக பதிலளித்து வருகிறீர்கள். உங்கள் யாவருக்கும் நன்றி. உங்களுக்கான பரிசுகள் நிச்சயமாக உங்களுக்கு அனுப்பப்படும். இதுவரை விலாசத்தை அனுப்பாதவர்கள் நீங்கள் அனுப்பும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.